வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இதை நான் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் ராசியினுடைய தன்மைகள் விருச்சகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம தனுசு ராசியை பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். பார்க்க உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு தனுசு ராசியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியாக வரும். இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் 240 to 270 டிகிரி அமைப்பில் தான் இருக்கும். இது லக்னத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறங்காட்டிக்கு இதை தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க, பாக்கிய ஸ்தானம் சொல்லுவாங்க, தந்தையினுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக ஒருத்தருக்கு தந்தையினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பாகத்தை தான் பார்ப்பாங்க. அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள், தந்தை வழியை சேர்ந்தவங்க, அவர்களுடைய பாக்கியங்கள், அவருடைய சொத்து, இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே இந்த ஸ்தானத்தை வச்சு தான் பார்க்கணும். இதை நான் வரும் பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இந்த ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 9வது ஸ்தானம், அதாவது காலப்புருஷ லக்னத்துக்கு இது 9ஆம் ஸ்தானம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் வரும். சரிங்களா? இந்த ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா வில்லுடன் கூடிய அம்பு இல்லை அம்புடன் கூடிய வில். சரிங்களா? இதனுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்துக்கு ஆட்சி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சியாக வர்றாரு. இது ஒரு உபய ராசி, இது ஒரு நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? முன் பதிவுகளை ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நான், சொல்லியிருக்கேன் நான். இது ஒரு நெருப்பு ராசி, இது ஒரு ஆண் ராசி, இது ஒரு கிழக்கு ராசி, கிழக்கு திசை ராசி, இது ஒரு தர்ம ராசி. சரிங்களா? இந்த ராசியினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள். இது ஆற்றங்கரை பதிவுகளை இவங்க அதிகமாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. வாழ்விடம் அந்த இடத்துல அமைச்சா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு கொஞ்சம் அமைதியான ராசி, தேவையான பேசிக்க மாட்டெல்லாம் போயிடுவாங்க, பெருசாக பேசிக்க மாட்டாங்க. உடல் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த தொடை சம்மந்தப்பட்ட இடங்கள் இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடமாக சேரும்போது தொடை சம்மந்தப்பட்ட இடங்கள் சேரும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் கேதுவோட நட்சத்திரம், பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். இது மாதங்களில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் சேரும். சரிங்களா? இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மூலத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா கேது, பூராடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், உத்திராடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். இது பொதுவாக ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. எப்படி தசா வருடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர் தான். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் வந்துட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டரை வச்சு தான், இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் தசாபுத்திகள் கணிக்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய ராசி எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் ராசி எடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இதுலேயே பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறார். பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. இதில் சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அந்த சந்திரன் நிற்கிற இடது பூராடம் 1ஆம் பாதத்தில் நின்னாருன்னா அவர் முழுசாக, அதாவது சுக்கரனுடைய தசாபத்தி 20 வருஷம், முழுசாக 20 வருஷம் அவருடைய சுக்கரனுடைய தசாபத்தி நடத்துவார். இதே பூராடம் 2ல் சந்திரன் நின்னாருன்னா முதல் 5 வருஷத்தை கழிச்சிட்டு 15 வருஷம் சுக்கிரனுடைய தசாபத்திகள் வரும். இதே 3ஆம் பாதத்தில் நின்னாருன்னா முதல் 10 வருஷத்தை கழிச்சிட்டு பின்னாடி வர 10 வருஷம் மட்டும் தசாபத்திகள் நடக்கும். இந்த மாதிரி, அதாவது 20 வருஷம் அவருடைய இது. அதனால ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன் நான். 5 வருஷமாக கழிச்சிக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும். இப்போ சந்திரனுக்கு எடுத்துட்டிங்கன்னா, சூரியனுக்கு எடுத்துட்டிங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா 7 வருஷம், ராகுக்கு எடுத்துட்டிங்கன்னா 18 வருஷம், குருக்கு எடுத்துட்டிங்கன்னா 16 வருஷம், சனீஸ்வர பகவானுக்கு எடுத்துட்டிங்கன்னா 19 வருஷம், புதன் பகவானுக்கு எடுத்துட்டிங்கன்னா 17 வருஷம், இந்த மாதிரி கேது பகவானுக்கு எடுத்துட்டிங்கன்னா 7 வருஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு இது வரும். இது நம்ம பின்னாடி தசாபதிகள் பற்றி நான் சொல்லுவேன் நான். அப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நான்.
அதில் இதே மாதிரி இன்னொன்று இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இந்த மூல நட்சத்திரம் இதில் வர்றங்காட்டிக்கு சொல்கிறேன் நான். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்ணும் ஆணும் மறுக்கப்படுவார்கள். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம். தந்தை இல்லாத வீட்டில் பெண்ணாக இருந்துச்சுன்னா மாமனார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது பொதுவாக, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க. பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. ஆக்சுவலாக வந்து இது அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்கறத விட எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அது எப்படின்னா, எந்த ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் வீடு கணவர் ஸ்தானமோ அல்லது மனைவி ஸ்தானமோ வந்து சேரும். பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆணுடைய வீடு கலஸ்தர ஸ்தானம் சொல்லுவாங்க, அதை வந்து 7ஆம் வீடாக வரும். பெண்ணுக்கு வந்து ஆணோ, ஆணுக்கு வந்து பெண்ணாக வரும். அந்த 7ஆம் வீட்டை அந்த ஜாதகருடைய 7ஆம் வீட்டை ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பெண்ணினுடைய 7ஆம் வீடு கணவருடைய வீடு 7ஆம் அவருடைய அந்த இடத்த லக்கணமாக போட்டு அதில் இருந்து 9ஆம் வீடு என்னன்னீங்கன்னா அந்த கணவருடைய அப்பாவோட வீடு தகப்பனார் ஸ்தானம். அது இந்த பெண்ணுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடமா வந்து சேரும். இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ஆயுள் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது சுபகிரகங்கள் இருக்கா அசுப கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறது, அது இல்லாமல் என்னென்ன பார்வைகள் வருது, என்ன நட்சத்திர காலில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெண்ணுடைய ஜாதகம் அந்த மாமனாருக்கு அந்த பெண் வந்து கட்டிட்டு போகிற கணவருடைய அப்பாவுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்னு பார்க்கணும். 10 மூல நட்சத்திரம் இப்படி செஞ்சிடும் அப்படின்னு பார்க்கறது மிகவும் சரியில்லாத விஷயம். இதை நிறைய பேர் வந்து அப்படியே ஒதுக்கிடுறாங்க. இது அப்படி ஒதுக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மதிக்கூர்மையுள்ள பெண்களாவோ ஆண்களாவோ இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக கரெக்டாக சொல்லலைன்னா நம்மளை பிடிச்சிருவாங்க. ரொம்ப நுட்பமாக சமயோஜித புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் சும்மா மொத்தத்துக்கு இவங்களை நம்ம ஒதுக்க வேண்டாம், இந்த நட்சத்திரக்காரர்களை ஒதுக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஆனால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இப்படி தாராளமாக கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய அதாவது கணவருடைய தந்தையினுடைய ஆயுள் இப்படி இருக்கு, அவங்க தந்தையோட ஆயுள் வலுவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, தாராளமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி தாயாரை பார்க்கும்போது லக்னத்துக்கு அதாவது பெண்ணை வச்சு பார்க்கும்போது ஆணுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம் தாய் வீடுன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இதன் பிரகாரம் பார்க்கணும், அந்த இடத்துல எப்படி வரும் என்ன ஏதுங்கிறது. அதனால் நம்ம பதிவுகள் பாருங்கள், நான் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ராசியில் மூலமும் நட்சத்திரம் வந்தங்காட்டிக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் போய் ரீச் ஆகணும். நிறையா பெண்களுக்கு வந்து இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், கொண்டு போங்க எல்லாத்துக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.